ராமாயணா ட்ரெய்லர் வெளியாயிருச்சு. இந்தியாவில் அதிக பொருட்செலவில் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. அந்த அளவு மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படம் தயாரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யாஸ் இவங்கெல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க. இதனுடைய ட்ரெய்லர் இன்னைக்கு அதிகாலை 4:15க்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிட்டாங்க. அதாவது அதிகாலை வெளியிடப்பட்ட முதல் ட்ரெய்லர் இதுதான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரிலும் ராவணனின் புகழ் களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராவணனின் வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ராவணன் அவமதிக்கப்பட்டிருக்கிறான். தொடர்ச்சியாக இவங்க ராவணனை குறிவைப்பதற்கு காரணம் என்ன? இவர்கள் சொல்ல அல்லது இவர்கள் மறைக்கும் ராவணனின் உண்மையான வரலாறு என்ன? இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ட்ரெய்லர் எப்படி தொடங்குது அப்படின்னா, உன் புதிய அரசன் அப்படின்னு ஏதோ ஒரு உலகத்திற்கு வாயிற்கதவில் ராவணன் நிற்கிற மாதிரியும், அந்த கதவுகளை உடைத்து அங்கே இருப்பவர்களை எல்லாம் துவம்சம் செய்து அந்த அந்த லோகத்தை கைப்பற்றுவது மாதிரியும், அதன் பிறகு பாதாள லோகம், இந்திரலோகம், பூலோகம், இப்படி எல்லா லோகத்திற்கும் நான் தான் அரசன், என்னுடைய ராவண ஆட்சியே இங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் தான் ட்ரெய்லர் தொடங்குது. தொடங்கி அப்படியே கட் செய்து அடுத்த வசனம் என்ன வைக்கிறாங்களா, எப்போதெல்லாம் துன்பம் நிகழுமோ, எப்போதெல்லாம் இந்த பேரந்தத்தில் துன்பம் தலைக்குமோ அப்போதெல்லாம் விஷ்ணு அவதரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம்னா, அப்போது ராவணனுடைய இந்த 3 உலக ஆட்சினுங்கிறது துன்பமயமானதா? அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 40 வடிவங்களில் ராமாயணம் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு வடிவத்திலாவது ராவணனினுடைய ஆட்சி துன்பகரமானது, மக்கள் இப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? வால்மீகி எழுதியிருக்கிறாரா? கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவரின் ஆட்சியே துன்பமயமானதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் இது ஒரு கதை தானங்க, ஒரு மித்தாலஜி தானங்க. மித்தாலஜிக்கு எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும்? இதை கடந்து போக வேண்டியதானே. வால்மீகி எழுதினார், கம்பர் எழுதினார், இது ஒரு மித்தாலஜி தானேன்னா இவங்க டேக் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களுடைய டேகை நீங்கள் கவனிக்கணும். அவர் ட்ரூத் அவர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இவங்க டேக் கொடுக்குறாங்க. ராமாயணா அவர் ட்ரூத் அவர் ஹிஸ்ட்ரின்னு டேக் கொடுக்குறாங்க. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களின் உண்மை எங்களின் வரலாறு அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களோட உண்மை உங்களோட வரலாறுங்கிறதையே ராவணனை அவமதிப்பது தான் உங்களின் உண்மையாகவும் உங்களோட வரலாறாகவும் இருக்குதா? நீங்கள் ட்ரெய்லரில் கொடுத்த டேக்ஸ் என்ன அப்படின்னா, 2 parts, ராவணா ரூல்டு பை ரிவெஞ்ச், ராமா பான் டு ப்ரொடெக்ட், பிட்வீன் தம் த கிரேட்டஸ்ட் ஸ்டோரி ஆஃப் ஆல் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ராவணா ரூல்டு பை ரிவெஞ்ச்னா அவன் ரிவெஞ்சை, அதாவது பழிவாங்குதலை மையமாக வைத்துத்தான் ராவணனுடைய ஆட்சி நடைபெற்றதாக நீங்கள் சொல்கிறீர்கள். பழிவாங்குதல் தான் அவன் மூலம் அப்படின்னு சொல்கிறீங்க. ராமன் காப்பதற்காக பிறந்தவன், ராவணன் பழிவாங்குவதற்காக பிறந்தவன். பழிவாங்குதல்ங்கிற உணர்ச்சி தான் அவனுடைய ஆட்சியின் மையம்னு சொல்கிறீங்க. இது எப்படிங்க நியாயம்? அவனுடைய ஆட்சினுங்கிறது வெறும் அவன் யார், மக்களை பழிவாங்கினானா? அல்லது அவன் தன்னுடைய எதிரிகளை தவிர வேறு யாரை பழிவாங்கினான்? இந்த கேள்வியை நாம் எழுப்பணுமா வேணாமா? நீங்கள் ராமனை நீங்கள் அவர் உங்கள் தெய்வம், நாங்கள் மதிக்கிறோம், அவரை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பெருமைப்படுத்துங்கள். அதுக்காக ராவணனை கொச்சைப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஏன்னா அடிப்படையில் ராமாயணம் அப்படின்னுங்கிறதையே நீங்கள் என்ன நாம் புரிஞ்சுக்கணும்னா, அதனுடைய பேஸே என்னவா இருக்குன்னா, இந்த ஆரியருக்கும் தமிழருக்கும் நடைபெற்ற போரின் ஒரு வடிவம் தான் ராமாயணா. இந்த போரில் ஆரியர்கள் வெற்றி பெற்றார்னு நீங்கள் கதை சொல்கிறீங்க. சரி, பரவாயில்ல. அதுக்காக தமிழர்களை, அதுவும் ஆதி தமிழர்களை ஏன் அவமதிக்கிறீர்கள்? அவர்களுடைய பண்பாட்டை ஏன் தொடர்ச்சியாக நையாண்டி செஞ்சு அதை அவர்களிடமே அவர் ஹிஸ்ட்ரி, அவர் ப்ரைடு, அவர் ட்ரூத் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கே
தமிழர்களுடைய ஏன்னா இங்கே உங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியும், தமிழ்நாட்டில் ராவணா அப்படின்னு படம் வந்திருக்கு. ரஜினி வரும்போது ராவணா அப்படின்னு சத்தமாக பாட்டு பாடுற காலா படம் உங்களுக்கு தெரியும். அதே போல் ராவண மகண்டா இன்றைக்கு சிஎம்மாக இருக்கிற ஜோசப் விஜய் தன்னுடைய கடைசி படத்தில் என்ன டிக்ளேர் பண்ணுறாருன்னா, தன்னை ராவண மகனாக டிக்ளேர் பண்ணுறார். அப்போது நீங்கள் ராவணன் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் வழியாக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னா, தென்னிந்தியர்களை அவமதிக்க விரும்புகிறீங்க. சரி, என்ன ராவண வரலாறு அப்படின்னா, ராவணன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் 3 லோகத்தை வென்றான். நீங்களே சொல்கிறீங்க. அவனுடைய வரலாறு என்ன? அவனுடைய தங்கைக்கு, சூர்ப்பனகைக்கு நியாயம் கேட்பது தானே ராவணன் வரலாறு. நீ என்னுடைய பெண்ணை அவமதிச்சிட்ட, நீ வந்த பெண்ணை மூக்கை வெட்டிட்ட, அப்போது நான் உன்னிடம் இருக்கிற பெண் யாரு? நீ சீதை தான் இருக்கிறா, அதனால் சீதையை நான் அவமதிக்கிறேன் அப்படிங்கிறதான ராவணனுடைய அந்த அந்த போக்கு. சரி, அந்த போர் எப்படி நடந்துச்சு? கம்பர் சொல்கிறாருங்க, அந்த போரில் ராவணன் எப்படி வீழ்த்தப்பட்டான்னா, ராவணனின் சகோதரன் வீடணன், அந்த வீடணன் எதிர்முகாமுக்கு போயிடுறான். எதிர்முகாமுக்கு போய் ராவணனினுடைய எல்லா ரகசியங்களையும் சொல்லிடுறான். அப்போது ரகசியங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் போரில் தாக்கு பிடித்து ராவணன் ஒரு கட்டத்தில் வீழ்றான். இது மட்டும் இல்லை, கம்பர் இன்னமும் பதிவு செய்கிறார், வெறும் அவன் இவன் மட்டும் போகலை, வீடணன் மட்டும் போகலை, அவன் கும்பகர்ணனையும் கூப்பிடுறான். எப்படி கூப்பிட்றான்னு கம்பனும் பதிவு செய்கிறார். எனக்கு அவன் தரும் அரசும் நிலமும் எல்லாம் நினக்கு நான் தருவேன் அப்படின்னு வீடணன் சொல்கிறான். எனக்கு அவன் தர்ற இந்த அரசாட்சி எல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு கும்பகர்ணன்கிட்ட சொல்கிறான். கும்பகர்ணன் இதில் சொல்கிற பதில் ரொம்ப முக்கியமானது. நீர்கோள வாழ்வினச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னர் போர்க்கோளம் செய்து வைத்தார்க்கு உயிர் கொடாது அங்கு போவேன். கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் அசுரர்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அசுரர்களிடம் இருந்த அறம் எத்தகையதுன்னு கம்பன் சொல்கிறான். நீர்க்கோளம் வெறும் ஏர் பபுள்டா இந்த லைஃபு. இந்த லைஃபுக்காக எனக்கு இவ்வளவு நாள் உணவளிச்சு, எனக்கு இந்த உடை கொடுத்து என்னை போர்க்களம் அனுப்பிச்சு வச்சாம்பாரு ராவணன், அவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு யார் சொல்கிறா? கும்பகர்ணன் சொல்கிறான். இதுதான் தமிழர் அறம். அவர்களையும் ஒருபோதும் கைவிடாதது தான் தமிழர் அறம். ஒரு வேளை உணவிட்டாலும், ஒரு முறை அவர்களிடம் உணவு சாப்பிட்டாலும் அவர்களை ஒருபோதும் கைவிடாது தான் தமிழர் அறம். நீங்கள் ராமாயணத்திலேயே வாலியை வதம் செய்யும்போது ராமன் மறைந்திருந்து தாக்கி வாலியை கொள்வதாக ராமாயணம் சொல்கிறது. ஆனால் எங்காவது ராவணன் மறைந்திருந்து தாக்கி யாரையும் வீழ்த்தியதாக வரலாறு இருக்குதா? அதுதான் தமிழர்களின், ஆதி தமிழர்களின் போர் அறம். ஆனால் நீங்கள் அதை எல்லாமே இன்னைக்கு கிண்டல் செய்கிறீங்களே, அதை எல்லாமே நீங்கள் ஏதோ அசுரத்தனமானது, இது எல்லாமே அநீதியானது அப்படின்னு கிண்டல் செய்கிறீங்களே. நீங்கள் ராமனை எவ்வளவு வேண்டுமானாலும் கொண்டாடி விட்டு போங்கள், கடவுளாக வைத்து கொண்டாடுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் ராவணனின் புகழை களங்கப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அது ரொம்ப தப்பு. ஆக இந்த ட்ரெய்லர் 4000 கோடியில் நீங்கள் தயாரிக்கிற இந்த ட்ரெய்லரும் ராவணனின் புகழை களங்கப்படுத்தி இருக்கிறது.